Don't play with it, don't be dishonest. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு என்னது டே இன் மை லைஃப் vlog தான். ஒரு ரெகுலர் ரொட்டீன் வீக்கெண்ட் டே எப்படி போகுதுன்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் திருத்திக்குட்டி எழுந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஷோர்ஸ் எல்லாமே பிரதீப் பார்த்துப்பாங்க. மோஸ்ட்லி டைப்பர் சேஞ்ச், அதுக்கப்புறமா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். ஹாப்பி என்ன வேணும்? யூ ஹேவ் டு ட்ரிங்க் மில்க். மில்க் ரிமோட். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பழைய ட்ரெஸ்ஸில் ஃபிட்டான ஒரு ஹாப்பினஸில் காலையிலே இருந்து குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடலான்னு ஒரு சந்தோஷம் தான். ஸோ என்னதான் சுடிதார் கிடிதார் நார்மலாக சொன்னாலுமே அந்த பழைய ட்ரெஸ்ஸை நம்ம சேவ் பண்ணி ஒரு சில வருஷத்துக்கு கழிச்சு போடுற ஒரு சந்தோஷமே தனி தான். மேண்டேட்ரியாக நான் எப்போல்லாம் ரெடி ஆகணும்னு திருத்தி ஆட்டோமேட்டிக்காக என் பக்கத்தில் வந்துடுவா. அது டிவி பார்த்துட்டு இருந்தாலும் வேறு என்ன பிஸியாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அண்ட் அடுத்த மேண்டேட்ரியான விஷயம், நான் என்னெல்லாம் பண்ணணும் அது மேடம்க்கு கண்டிப்பாக பண்ணணும். நான் பொட்டு வச்சுனா அவளுக்கு பொட்டு வைக்கணும், நான் லிப்ஸ்டிக் போட்டால் அவளுக்கும் லிப்ஸ்டிக் போட்டு விடணும். நிறைய பேர் யூடியூப் இன்ஸ்டா பார்க்குறதெல்லாம் பழிப்பாவோன்ற அளவுக்குலாம் யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம லிமிட்டோடு நிறுத்திக்கினா எதுவுமே தப்பு கிடையாது. ப்ளஸ் எனக்கு இது நிறைய விதத்தில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த ஷார்ட்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும், இல்லை செல்ஃப் கேர் எடுக்கணும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததில்லை. அட்லீஸ்ட் இந்தியாவிலையாவது நம்ம எங்கேயா வெளியே போவோம், நாலு தெரிஞ்ச பேரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ராட் லைஃப் ஒரு பக்கம் வேறு விதமாக தெரிஞ்சாலும், பட் நீங்கள் சோஷியலைஸ் ஆகலை, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்குங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே ஒரு குக்குன்குள்ளே அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவை விட ரொம்பவே வேர்ஸ்னால இன்ட்ரோவர்ட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நல்ல ப்ரெசென்டபிளாக இருக்கணுன்றதுக்காகவே நானே நிறைய மாற்றிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் லைக் வெயிட் லாஸ் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் ஸ்கின் கேர், செல்ஃப் கேர், ஸோ எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு சில பேர் இருப்பாங்க, தன்னை தானே நல்லபடியாக பார்த்துக்கணும், யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளுக்காகவே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ பட் சில பேர் வந்து யாராவது பார்க்குறேன்னா எனக்கு என்ன கவலை அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து செகண்ட் கேட்டகரி தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு புஷ் இருந்தால் தான் நானே என்னை பார்த்துப்பேன், இல்லைனா நான் பாட்டுக்கு லேசியாக உட்காந்துருவேன். ஸோ அதனால் இந்த ஒரு சேஞ்ச் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏதோ நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற மாதிரியும் யாரோ நம்மளை ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து இன்கம் வருதோ ஏர்ன் பண்ணுறனோ ஒரு மோட்டிவேஷன்லாம் டெய்லி ரொட்டீனுக்கு நல்லாயிருக்கு. நாங்கள் பூஜா ஷெல்ஃப்க்கு தேவையான சுவாமி ஃபோட்டோ தான் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரதீப் தான் அந்த ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரெகுலராக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வாங்கிட்டு ஸோ அதுக்கேற்ற சைஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் வால்மார்ட்டில் பிரிண்ட் அவுட் பண்ணி செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது அம்மா கைப்பிடி. ரோலிங் பண்ணலாமா? ரோலிங் பண்ணலாம். லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ரெகுலர் லன்ச் தான். என்ன மெனு ஒரு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி தர அளவுக்கு பெரிய லன்ச் கிடையாது. ஸோ காய்க்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக பாயசமும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா ரெகுலரான சாம்பார், அப்புறம் பருப்பு ரசம். சாம்பார் மட்டும் கொஞ்சம் சவ் போட்டு எஸ்பெஷலி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணேன். ஸோ தட் நான் ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸாக நிறைய எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நாள் தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சமைக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே சொதப்பிடும். அது எனக்கு நல்லாவே தெரியும். சமையல் ஆரம்பிக்கும் போதே எனக்கு சொதப்ப போகுது. அந்த மாதிரி வடை எனக்கு லைஃப்லேயே இவ்வளோ டிசாஸ்டராக ஆனதே கிடையாது.
எனக்கு மெதுவடை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ட்ரீமான விஷயம்னே சொல்லலாம். பிகாஸ் பல வருஷமாக எனக்கு மெதுவடை போடவே வரவே வராது. பட் வடை போட கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு வடை சொதப்புனதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு நல்லா தெரியும் நான் சொதப்ப போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்தது. ஏன்னா இது கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் மசால் வடைன்றது எல்லாராலையும் ஓரளவுக்கு பண்ணிட முடியும், ப்ரொவைடட் மாவு கரெக்டாக இருந்ததுன்னா. பட் மெதுவடை மாவும் கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு அந்த ஷேப்பும் அசைன் பண்ணி போட தெரியணும். இன்றைக்கி நான் மிக்சியில் மாவு அரைச்சேன். ஃபர்ஸ்ட் திங் கவுண்டர் டாப்பில் இடம் இல்லை, அண்ட் செகண்ட் திங் மூடு இல்லை. ஸோ அந்த ஒரு மூட் ஆஃப்லேயே வந்து மிக்சியில் அரைச்சா போதுன்னு அரைச்சாச்சு. ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு மாவு வச்சு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வடையாக ட்ரை பண்ணேன். அது ஒன்றும் ஷேப்பு வரல, இல்லை ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தது. சரின்னு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டுட்டேன். என்னோட ஏரியாவுக்கு நான் சமைக்கும் போது யாராவது வந்தால் என் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, யாராவது வந்து கொஞ்சம் படபடப்பாக ஆக்கிடுவாங்க டெஃபினட்டாகவே. அதுவும் எண்ணெயில் ஏதாவது பொரிக்கும் போது இல்லை வறுக்கும் போது தான் கரெக்டாக திருத்தி குட்டி வந்து விளையாடுவா. ப்ளஸ் தக்ஷன் வந்து ஏதாவது வேணும்னு கேட்பான். பிரதீப் வந்து ரைஸ் எடுக்கும்போது அவருக்கு புரியவும் புரியாது, குக்கர்லேருந்து அந்த தண்ணிலாம் சொட்டுச்சுன்னா ஃபுல்லாக படப்படன்னு அடிக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீல் பண்ணிவிட்டு சமைக்கிறது இருக்கே அட ரொம்ப பெரிய கஷ்டம்ப்பா. அண்ட் ஃபைனலி வெற்றிகரமாக சமைச்சு முடிச்சாச்சு. அதுவும் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக பிரஞ்சுன்றனால ஆக்சுவலாக ரொம்பவே பசியில் இருந்தாங்க. எனக்கும் பசின்றனால தான் கொஞ்சம் ஒரு டென்ஷனே. அண்ட் பாயசமும் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் எனக்கு டிஎம்மில் கேட்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நான் இருக்கிறது யூஎஸ்ஏயில் அண்ட் மிஷிகனில். நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 3 years ஆகுது, ஆல்மோஸ்ட் 4th year இது. நான் சொன்ன போண்டா வடை இது தான். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு பேஷன்ஸ் போயிட்டு அதெல்லாம் போண்டாவாக போட்டு கடைசியில் வாத்து ஷேப்பில் வந்துருச்சு. யோசிச்சு போட்டால் கூட இந்த ஷேப்லாம் வருமானு தெரில. என் பொண்ணு பார்த்து குவாக் குவாக் சொல்லாமல் இருந்தால் போதும். வடை மாவு ஸ்டார்ட் பண்ணுறதை விட வடை மாவு எண்டாகும் போது இருக்கிற ஒரு இம்பேஷன்ஸ் இருக்கே, அதை சொல்லவே முடியாது. அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது எப்படா போட்டு முடிப்போன்னு அதை ரொம்ப நேரம் நின்று போடும்போது டெஃபினட்டாகவே அந்த ஸ்ட்ரகிள் ரியலாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கமும் போட்டு எழுந்தாச்சு. அண்ட் ஈவினிங்காக சுவாமி ஷெல்ஃப் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுவாமி ஷெல்ஃபோட ஹைட் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது. ஸோ அந்த லுக்கை எலிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ தட் இந்த லைட்ஸ் போடும்போது ரொம்பவே லுக்கு நல்லா இருந்தது, ரொம்ப அஸ்தட்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த விலைக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொரியரில் இந்தியாவிலேருந்து வர வச்சது தான். ஸோ ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த துளசி மாடை வந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக கிடச்சிது. அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி விலைக்கு ஏற்றி அந்த ஒரு சாம்பிராணியோட ஃபீல் இருக்கே தனி தான். இங்க பாரு, இப்படி பண்ணு. இந்த உமாச்சி காப்பாத்து. இந்த உமாச்சி காப்பாத்து அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள் அம்மா கிட்ட தான் திருத்தி கற்றுக்கிட்டா. இன்ஃபேக்ட் அதை எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு 7 to 8 months தான் இருக்கும். பட் பாட்டிங்க சொல்லிக் கொடுத்தா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகுன்றது இது ஒரு ஐடியல் ப்ரூஃப் தான். கீழே இறங்குடி கேட்டோம். Didi, come, let's go. Let's go. Come, let's go. எது கட் பண்ண? எதுக்காக கட் பண்ண? You should not cut the call. கட் பண்ணுவியா? கட் பண்ணுவியா? நல்லா கட் பண்ண மட்டும் கத்து வச்சிட்டு இருக்கு. யார் கால் பண்ணாலும் கட் பண்றதுக்கு?
என்னோட ஹார்ட் அட்டாக் மூமெண்ட்ஸ் வந்து திருத்தி இந்த மாதிரி அடுப்பு மேலே ஏறி நிற்கிறது, ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கையில் வைக்கிறது. நான் முன்னாடிலாம் மேடை எட்டாது, பட் இப்போல்லாம் அவளுக்கு ஈஸியாக எட்டுது அந்த கவுண்டர் டாப்பு. ஸோ அதனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த ஒரு ஃபேஸு. ஸோ ஓரளவுக்கு இப்போ விவரம் தெரியுது, நான் சொல்கிறதுலாம் புரியறதுனால ஷீ மைட் கிராஸ் தி ஸ்டேஜ் வெரி சூன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கோவப்படாமல் இருங்க. ஸோ சாஃப்டாக சொன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இன்னும் பெட்டராகவே இருக்குது. கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ண டைம் ஆகும். மோர் த டைம்ஸ் யூ சே பெட்டர் தே அண்டர்ஸ்டாண்ட். ஃபைனலி நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சு. திருத்தி குட்டிக்கு ஹேர் ஸ்டைலாக பண்ணணும்னு ஆசை தீர நிறைய குடுமி போட்டு விட்டாச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். எனி குவெஸ்டன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.